ஜெயிலர் 2 பற்றி சொல்லணும்னா அந்த இன்டர்வல் பிளாக் எப்படி இருக்கும்னா 2 எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஓ 1க்கே நம்ம எல்லாம் ஆடிட்டா அப்ப 2 ஓட இன்டர்வல் பிளாக் வந்து நீங்க இருக்கீங்களா அந்த இன்டர்வல் பிளாக் சீன்ல? அது நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் தியேட்டர்ல போய் காசு கொடுத்து பாருங்களேன். என்ன நீங்க எக்ஸல் காலேஜ் பசங்களுக்காக ஒரு சின்ன அப்டேட் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இது பெரிய அப்டேட் ஆயிடும் நாளைக்கு. தமிழ் சினிமாலே இது கிசு கிசுப்பு ஆயிடும். ஜெயிலர் பார்ட் 1 பண்ணும்போது அந்த டைம்ல ஒரு படத்தோட வேறொரு படத்தோட ப்ரமோஷனுக்கு போகும்போது இந்த இன்டர்வியூ வந்து ஜெயிலர் 2 ஜெயிலர் 1 எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், ஆக்சுவலா நாங்க இப்பதான் இன்டர்வல் பிளாக் ஷூட் பண்ணி முடிச்சோம். ஓ மாஸ் சீன். தமிழ் சினிமாலேயே இந்த மாதிரி ஒரு இன்டர்வல் பிளாக் இனிமே வருமானு எனக்கு தெரியல, இது வரைக்கும் வந்ததே இல்லை அப்படின்னு. ஓகே. ஆனா ஜெயிலர் 2 பத்தி சொல்லணும்னா அந்த இன்டர்வல் பிளாக் எப்படி இருக்கும்னா 2 எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஓ 1க்கே நம்ம எல்லாம் ஆடிட்டா அப்ப 2 ஓட இன்டர்வல் பிளாக் வந்து நீங்க இருக்கீங்களா அந்த இன்டர்வல் பிளாக் சீன்ல? அது நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் தியேட்டர்ல போய் காசு கொடுத்து பாருங்களேன். ஓ ரைட். ஓகே. ஜெயிலர் 1ல வந்து வண்டர்ஃபுல் சாங்ஸ் இருக்கு, ஃபேமிலி சாங் ஒரு மாண்டாஜ் இருக்கு, அண்ட் டான்ஸுக்குன்னு ஒரு நம்பர்ஸ் இருக்கு. நீங்க ஒரு நல்ல டான்சர்னு தெரியும். டு யூ ஹேவ் எனி ட்ராக்ஸ் ஆர் சாங்ஸ் ஃபார் யூ இன் ஜெயிலர் 2? அதுவும் நீங்க வெயிட் பண்ணி தான் பாருங்க. என்ன நீங்க எக்ஸல் காலேஜ் பசங்களுக்காக ஒரு சின்ன அப்டேட் கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இது பெரிய அப்டேட் ஆயிடும் நாளைக்கு. தமிழ் சினிமாலே இது கிசு கிசுப்பு ஆயிடும்.